சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானின் அணு ஆயுத கட்டளை மையத்தை தாக்கி அடித்தோம் என ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் கோவையில் நடந்த சாணக்கியாவின் உரைவீச்சு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சாணக்கியா தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே, ஆபரேஷன் சிந்தூர் உலக வரலாற்றில் முதன்மை இடம்பெற வேண்டியதாகவும் என கூறினார். பாகிஸ்தான் கள்ளத்தனமாக அணு ஆயுதம் தயாரித்ததை இந்தியா தைரியமாக எதிர்கொண்டு 370வது பிரிவு நீக்கம், ராமர் கோவில் உள்ளிட்ட சாத்தியம் இல்லாதவற்றை சாத்தியமாக்கியவர் பிரதமர் மோடி என்றும் அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு தளவாடங்களை இந்தியா தானாக உற்பத்தி செய்யும் நிலையில் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் உலகத்துக்கு போர் கற்றுக் கொடுத்த நாடாக இந்தியா மாறியுள்ளது என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கர்னல் தியாகராஜன் பேசுகையில், மும்பை தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்காத பிழைகளை பிரதமர் மோடி சரி செய்து ராணுவத்துக்கு புதிய ஆயுதங்களை வழங்கினார் என்றும், உரி தாக்குதலுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், புல்வாமாவுக்கு பாலகோட் தாக்குதல் என இந்தியா பதிலடி கொடுத்தது எனவும் கூறினார். பாகிஸ்தானின் அணு ஆயுத கட்டளை மையத்தை ஒரே நாளில் தாக்கியது உலக வரலாற்றில் இது இந்தியாவை முதன்மை எனவும் அவர் அழுத்தி குறிப்பிட்டார். இறுதியாக பேசிய பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன், ஆபரேஷன் சிந்தூர் தமிழ்நாட்டின் தேசிய உணர்வை வெளிக்கொணர்ந்தது என்றும், இந்தியா மோடி மற்றும் ராணுவம் மீது விமர்சனங்களாக இருந்த பலரது நோக்கை மாற்றி வைத்தது என்றும் கூறினார். இஸ்ரேலின் ஆதரவு, அஜித் தோவலின் போர் நிபுணத்துவம் என பல கூறுகள் இந்த வெற்றிக்கு பின் நிலையாக இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.